ஸோ நார்மல் எஸ்ஐபி பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஸ்டார் எஸ்ஐபி வந்து பெரும்பாலான இன்வெஸ்டாருக்கு வந்து தெரியறது கிடையாது. பட் ஸ்டார் எஸ்ஐபியில் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் நான் சொல்வேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஸோ ஸ்டார் எஸ்ஐபினா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டார் எஸ்ஐபினா வேல்யூ ஆடட் எஸ்ஐபின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் சில மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் வந்து ஸ்டார் எஸ்ஐபி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் ஐசிஐசி டைரக்ட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அண்ட் என்ஜே வெல்த் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஸ்டார் எஸ்ஐபி வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐபியில் வந்து மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரே இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் லெவல் ஏற்ற மாதிரி வந்து ப்ரீ டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டார் எஸ்ஐபி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டார் எஸ்ஐபி மாடல் போர்ட்ஃபோலியோ வந்து சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் எஸ்ஐபில இருந்து 3 to 5 ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அதிலேயே இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5,000 வச்சுக்கலாம். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5,000 வந்து உங்களுக்கு 3 to 5 ஃபண்ட்ஸில் வந்து ஸ்பிளிட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். சம் மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்டார் எஸ்ஐபி வந்து இன்வெஸ்டாரே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.